ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கு செய்யக்கூடிய வளைகாப்பு எப்படி செய்யணும், ஏன் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி. ஏற்கனவே நம்முடைய சேனலில் பெண்கள் பூ பெய்தினால் அதற்கு என்ன மாதிரி சடங்கு முறை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். பலரும் ரொம்ப வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அம்மா, எங்களுக்கு நிறைய இந்த மாதிரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சடங்குகள் ஏன் எதுக்கு அப்படிங்கிறது தெரியல, வழிகாட்டுறதுக்கும் சரியான ஆட்கள் இல்லை, அதனால் வளைகாப்பை பற்றின ஒரு பதிவு கொடுங்க அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அதை பற்றி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு பெண்ணுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட காலங்கள். ஒன்று, அவள் பெரிய பொண்ணு ஆகும்போது, அப்போ அந்த சந்தோஷத்தை அவளால் பெருசாக அனுபவிக்க முடியாது. அடுத்து கல்யாணம். இந்த கல்யாணத்தின் போது ஒரு சின்ன பயம் இருக்கும், போகிற வீடு எப்படி இருக்குமோ என்னவோ அப்படின்னு. ஆனால் முழுக்க முழுக்க ஒரு மன மகிழ்ச்சியோட எனக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு மிக மகிழ்ந்த தருணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் கருவுற்று இருக்கக்கூடிய காலம்தான். இந்த கர்ப்ப காலம் அப்படிங்கிறது இப்போ தான் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமான காலமாக போச்சு. இதுக்கு அதை செய்யணுமா, இதை செய்யணுமா, அப்படி தயாராகணுமா, இப்படி தயாராகணுமா. உங்கள் பாட்டிகிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க, 8 புள்ள 10 புள்ள சாதாரணமாக பெற்றுட்டு அவங்க வாட்டுக்கு போய்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு குழந்தை பெறுறதுக்கு எவ்வளவோ போராட வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா வாழ்க்கையே நம்ம அவ்வளோ கடினமாக மாற்றிக்கிட்டோம். இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஒவ்வொரு பெண்ணுக்கும் மிக 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 முக்கியமான காலம் எதுன்னா அவளுடைய கர்ப்ப காலம்தான். இந்த கர்ப்ப காலத்தில் நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம எதிர்காலமாகிய குழந்தையையும் ஆரோக்கியமாக வளர்க்கணும். இதுதான் ஒரு குழந்தைக்கும் ஒரு தாய்க்கும் உண்டான அந்த வளர்க்கக்கூடிய நேரமே அந்த கர்ப்ப காலம்தான். அதில் அந்த பெண்ணுக்கு நம்பிக்கையை தந்து தைரியத்தை தந்து, நாங்கள்லாம் உன் கூட இருக்கிறோம், நீ கவலைப்படாத, இந்த குழந்தைய இந்த வம்சத்தின் வாரிசை நீ நல்லபடியாக பெற்று தருவ அப்படிங்கிற ஒரு திடமான நம்பிக்கையை அந்த பெண்ணின் மனதில் விதைக்கக்கூடிய விழா அப்படின்னா அது வளைகாப்பு விழா. நம்முடைய உறவுகள் எல்லாம் நமக்கு சுற்றி நின்று எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இந்த விழாவை நடத்தும் போது அந்த பெண்ணுக்கு மனசில் தானாக ஒரு நம்பிக்கை ஏற்படும். பரவாயில்ல, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேரும் நமக்கு பக்கத்துணையாக இருக்கும்போது நம்ம பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி அந்த 7 மாதத்துக்கு பிறகு வளரக்கூடிய குழந்தைக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா குழந்தைகள் அப்படிங்கிறது கருவிலேயே எல்லா விதமான உணர்வுகளும் ஊட்டப்பட்டு தான் வெளியில் வர்றோம். நம்ம அங்கேயே எல்லா இன்ப துன்பத்தையும் அனுபவிச்சிடுறோம். அப்போ அம்மா சந்தோஷமாக இருந்தால் குழந்தையும் சந்தோஷமாக இருக்கும். அது எப்பயிலேருந்து அந்த சந்தோஷம் கிடைக்கணும், வயிற்றில் இருக்கும் போதே கிடைக்கணும் இல்லையா? அதனால தான் அந்த குழந்தைக்கு எல்லாருமா சேர்ந்து வரக்கூடிய குழந்தைக்கான வரவேற்பும் அந்த பெண்ணுக்கான ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற விழா அப்படிங்கிறது தான் வளைகாப்பு விழா. இதை சீமந்தம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சீமந்தம்னா என்ன, வளைகாப்புனா என்ன? நிறைய பேருக்கு அதிலே ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஒரு சில குறிப்பிட்டவர்கள் மட்டும், ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர்கள் மட்டும் இதை வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. இந்த முள்ளம்பன்றியினுடைய முள் இருக்கு இல்லையா, அந்த முள்ளை எடுத்துட்டு வந்து இந்த சீமந்தம் அப்படின்னு நடத்தக்கூடிய காலத்தில் அந்த பெண்ணினுடைய வகுட்டில் அதை வச்சு கீறுவாங்க. இதுக்கு தான் சீமந்த பிரதேசம் அப்படின்னு பேர். பெண்கள் நேராக வகுடு எடுக்கிறோம்ல, இப்பெல்லாம் பெண்கள் நேராகவே வகுடு எடுக்கிறதே கிடையாது. பெண்கள் நேர் வகுட்டுக்கும் கர்ப்பப்பைக்கும் தொடர்பு உண்டு. இந்த நேர் வகுட்டை தினம் கீறி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கர்ப்பப்பை ரொம்ப நல்ல இயக்கத்தை பெறும். அந்த காலத்தில் இதை உட்காந்து தினம் ஒரு வேலையாக செய்ய முடியாதுங்கிறதுனால தான் பெரியவங்க என்ன பண்ணாங்க, நேர் வாக்கெடுத்து சீவு அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ பலர் வாக்கே எடுக்கிறது இல்லை, தலையும் சீவுறது இல்லை. அதனால் அந்த காலத்திலே பெரியவங்க என்ன பண்ணாங்க, இப்படி ஒரு வழக்கத்தை வச்சுருந்தாங்க. இந்த சீமந்தம் நடக்கும்போது அந்த முள் வச்சு இந்த நேர் பாதையை இப்படி கீறி விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தரும். இப்போது எப்படி சந்தன குங்குமம் வச்சு வளையல் போடுறோமோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அதை செஞ்சுட்டு அந்த முள்ளால் அந்த இடத்த அப்படியே கீறி விட்டுக்கிட்டே போவாங்க. ஏன் அப்படின்னா இந்த கர்ப்பப்பைக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும், அது வலுப்பெறும், குழந்தைக்கான அந்த வளர்ச்சிக்கு அது உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதனால் சீமந்த பிரதேசத்தில் இது நிகழ்வதால் அதற்கு சீமந்தம் அப்படின்னு பேர். பொதுவாக இது எல்லாரும் செய்வாங்களான்னா செய்ய மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட சில வகுப்பினருக்கு மட்டும் இந்த வழக்கம் இருக்கு. ஆனால் எல்லாரும் செய்கிறது என்னன்னா வளைகாப்பு. அப்போ கண்ணாடி வளையல் கை நிறைய அந்த பெண்ணுக்கு போடுவாங்க. அது எதுக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல.
பொதுவாக வளையல் அப்படிங்கிறதே பெண்களினுடைய இந்த 2 கையோடையும் தொடர்பு படுகிற போது அது அவளுடைய கர்ப்பப்பைக்கு, மனசுக்கு, உடம்புக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷத்தை கொடுக்கும். ரொம்ப 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 அமைதியை ஏற்படுத்தும். இந்த கண்ணாடி வளையல்லேருந்து ஒரு சத்தம் கிடைக்குது இல்லையா, அதை கேட்டால் டென்ஷனே ஆகாது, கோபமே வராது, கோபம் ரொம்ப குறைஞ்சு போயிடும். அதனால தான் கல்யாண காலத்திலேயும் அதை போட்டு விடுவாங்க, கர்ப்பமாக இருக்கும்போது அந்த கண்ணாடி வளையல் அப்படிங்கிறது போடுவாங்க. என்னதான் பெரிய ராஜா விட்டு பொண்ணாக இருந்தாலும் தங்கமே அழைச்சி வைரமே பூட்டினா கூட வளகாப்புக்கு கண்ணாடி வளையலும் போடணும் அப்படிங்கிற சாஸ்திரம் இன்னைக்கும் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த சத்தத்துக்காக தான். இன்னொன்று, இந்த சத்தம் கருவில் இருக்கிற குழந்தைக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த சத்தத்தை கேட்டால் குழந்தை ஆஹா வெளியில் என்னமோ ஒரு சத்தம் கேட்குது, அது நம்ம அம்மாவோட சத்தம் தான் அப்படின்னு ஒன்னொன்னா அது உணர ஆரம்பித்து அந்த குழந்தையும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதோடு சேர்த்து குழந்தையின் வளர்ச்சிக்கு, ஏன்னா 7வது மாதத்திலிருந்து வளர்றதான் குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி, அந்த மூளை வளர்ச்சிக்கும் இது ரொம்ப துணை புரியும். அப்படிங்கிறதுனால தான் கண்ணாடி வளையல் போடுறது அப்படிங்கிற வழக்கத்தை நம்ம பெரியவங்க கற்றுக் கொடுத்தாங்க. இத்தனை சிறப்புமிக்க இந்த வளகாப்பை என்ன நட்சத்திரத்தில் செய்யலாம், என்ன திதியில் செய்யலாம் அப்படின்னு பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. நான் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் சொல்கிறேன், இது பொதுவாக தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் அவரவரின் சுயஜாதகப்படி தேதி அமைத்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. கணவன் மனைவி 2 பேரினுடைய நட்சத்திரத்தையும் ராசியையும் உங்களுக்கு தெரிந்த ஜோசியர்கிட்டையோ இல்லைன்னா குருக்கள் கிட்டையோ யார்கிட்டையா சொன்னீங்கன்னா அவங்க இந்த நாளில் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க எங்களுக்கு அப்படி யாருமே கேட்குறதுக்கு ஆள் இல்லை, பொதுவாக என்ன நாளில் செய்யலாம் அப்படின்னு சிலர் கேட்பீங்கல்ல, அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ரோஹிணி, மிருகசீரிஷம், புனர்பூசம், ரேவதி, பூசம், அஸ்தம், உத்திரட்டாதி, திருவோணம் போன்ற நட்சத்திரங்களும், ஏகாதசி, திரையோதசி, துவிதியை, பஞ்சமி, சப்தமி போன்ற திதிகளும், புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை போன்ற கிழமைகளும் மிக விசேஷமானது. செவ்வாய், சனி, ஞாயிறு இந்த மாதிரி கிழமைகளை பொதுவாக பலரும் தவிர்த்துருவாங்க. இந்த கிழமைகள் விசேஷமான கிழமைகளாகவும் நட்சத்திரமாகவும் திதியாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இது பொதுவாக தான் நான் சொல்கிறேன். அவரவர் சுயமாக அவரவர் சுயஜாதகத்துக்கு ஏற்ப தேதியையும் நம்ம அமைச்சிக்கலாம். எந்த நேரத்தில் பண்ணணும், பொழுது இறங்குவதற்கு முன்பே வளகாப்பு பண்ணி முடிச்சிடணும். அதாவது காலையில் நீங்கள் நல்ல நேரம் பார்த்து, ராவுகாலம் யமகண்டம் இல்லாமல் நல்ல நேரமாக பார்த்து ஆரம்பித்து 12 மணிக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் இதற்கான நேரம். இப்போ நான் நாள் சொல்லியிருக்கேன், கிழமை சொல்லியிருக்கேன், திதி, நட்சத்திரம், நேரம் எல்லாமே சொல்லியாச்சு. இதை செய்யக்கூடிய முறை என்ன அப்படின்னா, பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை இருந்தாலும் எல்லாரும் கடைபிடிக்கிற முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒன்று, கல்யாண புடவை கட்டுவாங்க. அன்னைக்கு கல்யாணத்துக்கு கட்டி இருந்த முகூர்த்த புடவைன்னு இருக்கு இல்லையா, அந்த முகூர்த்த புடவை கட்டிக்கிறது பலருக்கும் வழக்கம். சில குடும்பங்களில் புது புடவை எடுப்பாங்க. இந்த மாசமாக இருக்கிற பொண்ணு புது புடவை கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சில வீட்டில் சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, முந்தியில் ஒரு ஓரத்தை மட்டும் தண்ணியில் நனைச்சிக்கிட்டு கட்டலாம். மசக்க கருப்புன்னு ஒன்று எடுத்து கொடுப்பாங்க 5வது மாதத்தில். பெண்களுக்கும் குழந்தைக்கும் திருஷ்டி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கருப்பு நிறத்தில் ஒரு புடவை சாஸ்திரத்துக்கு கட்டணும் அப்படின்னு. அது கூட நனைச்சி தான் கட்ட சொல்லுவாங்க. எந்த புது புடவை கட்டுறதா இருந்தாலும் ஒரு ஓரத்தை நனைச்சிட்டு அதுக்கப்புறமா கட்டணும் அப்படின்னு. அது உங்களுக்கு என்ன வழக்கமோ அதுபடி நீங்கள் கட்டிக்கலாம். புதுசாகவும் வாங்கி கட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா கல்யாண புடவையே கட்டிக்கலாம். கட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அம்மா வீட்டில் இருந்து தான் வளகாப்பு பண்ணணும், மாமியார் வீட்டில் வச்சு தான் இந்த வளகாப்பு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. இதெல்லாம் அவங்கவுங்களுடைய குடும்பத்துக்கும் அவங்கவுங்க வழக்கத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம அமைச்சிக்கலாம். கல்யாண மண்டபம் பிடிச்சி பெருசாக ஊரையே கூட்டி வளகாப்பு நடத்துகிற வீடும் இருக்குது. யாருமே இல்லை அப்படின்னா அக்கம் பக்கம் இருக்கிற 4 பேரையும் கூப்பிட்டு வளகாப்பு நடத்துகிற விசேஷமும் உண்டு. எதுவோ அந்த பெண்ணுக்கு என்ன சந்தோஷமோ அதன்படி நம்ம நடத்திடுறது அப்படிங்கிறது தான் உச்சிதமானது. இப்போ இதை நடத்துறதுக்கு தேவையான பொருட்கள் கண்ணாடி வளையல், அதுக்கப்புறமா வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், கொஞ்சம் பழங்கள், இனிப்புகள், அந்த வரவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறதுக்கு தேவையான இந்த ரிட்டன் கிஃப்ட்னு நம்ம சொல்கிறோம்ல, அது கொடுக்கறதா இருந்தால் இவ்வளவு தான் தேவையான பொருட்கள். இதை நாம் செய்யக்கூடிய முறை என்னென்னா, முதல்ல எடுத்த உடனே ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு இந்த அம்மாவும் குழந்தையும் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு, சிலருக்கு பெண் குலதெய்வமாக இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி அக்னியில் மாண்ட பெண் தெய்வங்கள் ஏதாவது இருக்கிறாங்க அப்படின்னாலும், இல்லை பெண் தெய்வத்தை குலதெய்வமாக கொண்டிருந்தாலும் முதல் வளையல் எடுத்து அந்த குலசாமிக்குன்னு வச்சிடணும். அதை மறந்துடக்கூடாது. அந்த வளையல் பச்சை, சிவப்பு, மஞ்சள் நிற வளையல்களாக அது இருக்கணும். அந்த வளையலை குலசாமிக்குன்னு எடுத்து வச்சுட்டு
சிலர் கோவிலுக்கு வேண்டிக்கிட்டு அங்கே வச்சு அர்ச்சனை பண்ணி வளையல் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த வளையலை முதல்ல போடணும். அதனால் அதை முன்னாடி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதை எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிட்டு அந்த பெண்ணை ஒரு மனையில் உட்கார வைக்கணும். முந்திலாம் நல்ல பலகை கட்டை போட்டு கீழே சம்மணங்கால் போட்டே பொண்ணு உட்காரம். இப்போ தான் 5 மாதம் ஆனாலே நிற்க முடியல, உட்கார முடியல, நடக்க முடியல அப்படிங்கிறாங்களே. அதனால் நல்ல வசதியாக அவங்க சேரில் வசதியாக உட்காடுறாங்கன்னா அதில் ஒரு புது துணி போட்டுக்கோங்க. அவங்க உட்கார்ற பலகையோ சேரோ அதுக்கு கீழே 2 வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, ₹1 காசு அதை மனைக்கு அடியில் வச்சிடணும். வச்சுட்டு அவங்கள உட்கார வச்சிடணும். உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பிள்ளையாரெல்லாம் பிடிச்சி வச்சு கும்பிட்டோம்ல, சபையில் இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடி அந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் வணங்கிக்கணும். வணங்கிக்கிட்டு மாப்பிள்ளை மாலை போட்டாலும் போடலாம், தாய் மாமன் இருந்து மாலை போட்டாலும் போடலாம், இல்லை மாமியார் இருந்து மாலை போட்டாலும் போடலாம். அந்த பெண்ணுக்கு மாலை போட்டுட்டு யார் முதல்ல நலுங்கு பண்ணணும் அப்படின்னா மாமியார், அம்மா, இல்லைன்னா வீட்டில் வயசான பெரியவங்க, பழுத்த சுமங்கலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்கள கூப்பிட்டு முதல்ல அந்த பெண்ணுக்கு நலுங்கு வைக்க சொல்லணும். முதல்ல நெத்திக்கு சந்தனம், குங்குமம், அதுக்கப்புறமா கன்னத்தில், அதுக்கப்புறமா கைகளில் இதில் எல்லாம் வச்சுட்டு வேப்பிலை காப்பு முதல்ல போடுவாங்க. அதாவது வேப்பிலை வந்து அந்த இலையெல்லாம் உருவிட்டு அந்த குச்சி இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் ஒரு காப்பு மாதிரி வளைச்சி நூல் வச்சு கட்டுவாங்க. வேப்பிலை காப்பு அது பாதுகாப்புக்காக போடுறது. அதுக்கப்புறமா செப்பு, வெள்ளி, பஞ்சலோகம், தங்கம் இதில் எல்லாமே சேர்த்து அவரவர் வசதிக்கு தகுந்த மாதிரி என்ன காப்பு வாங்கி வச்சுருக்கிறோமோ அதை போடலாம். இந்த செப்பு வெள்ளிலாம் ரொம்ப சாதாரணமான விலை தான், அது வாங்கி முதல்ல அது போடுவாங்க. தங்கத்தில் நீங்கள் வளையல் போடுறதா இருந்தால் உடனே தங்க வளையல் தான் போடணுமான்னு கேட்கக்கூடாது. இருந்தால் அந்த தங்க வளையலை முதல்ல போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா யார் வளையல் போடுறாங்களோ அவங்க இந்த கண்ணாடி வளையலை 2 கைக்கும் அடுக்கணும். இதை வளையல் அடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வளையல் அடுக்கின பிறகு அவங்க கீழே ஆரத்திக்கு ஒரு தட்டு வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த ஆரத்தி தட்டை எடுத்து, அதாவது நம்ம திருஷ்டி கழிக்கிறதுக்கு எப்படி ஆலங்கரைப்போமோ அந்த மாதிரி ஆலங்கரைச்சி வச்சிடணும். அந்த ஆலத்தை எடுத்து அந்த பொண்ணுக்கு சுற்றிட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு பொட்டு வச்சுட்டு அதை கீழே வச்சுட்டு அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு சுமங்கலி செஞ்சு முடித்த உடனே பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தவங்க அவங்களுக்கு வெத்தலை பாக்கு, அதே மாதிரி அவங்க கைக்கு அளவான வளையல் அதை கொடுத்து அவங்களுக்கு அந்த மரியாதையை முடிச்சிடணும். வந்தவங்களுக்கு இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது காப்பரிசியும் சேர்த்து கொடுக்குற வழக்கம் அப்படிங்கிறது சில குடும்பங்களில் உண்டு. அது வேணும்னா அந்த காப்பரிசியை நம்ம சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி எத்தனை சுமங்கலிகள் இருக்கிறாங்களோ அவ்வளோ பேரையும் வளையல் போட சொல்லணும். அவ்வளோ பேரும் ஆளுக்கு 2 வளையல் தான் போடுவாங்க. வளையல் போட்டுட்டு மாமியார், அதுக்கப்புறமா உற்றார் உறவினர், அம்மா அப்பா எல்லாருமே அந்த பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணின பிறகு வளையலை எண்ணி பார்க்கணும். எத்தனை வளையல் கையில் இருக்குது, அதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா அப்படின்னா அதுக்கும் கணக்கு இருக்குது. இடது கைக்கு, அதாவது லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்து ஒற்றைப்படையும் வலது கைக்கு வந்து ரெட்டைப்படையும் இருக்கிற மாதிரி வளையல்கள் அடுக்கணும். இதில் வந்து தங்க வளையலும் சேர்த்தியா அப்படின்னு கேட்டால் எல்லா வளையலும் வேப்பலை காப்பு முதற்கொண்டு இது எல்லாமே சேர்ந்தது தான். இப்போ வலது கையில் 19 வளையல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இடது கையில் 20 வளையல் எடுக்கணும். அது மாதிரி ஒற்றைப்படை ரெட்டைப்படை இந்த கணக்கை ஞாபகம் வச்சுக்கணும். அதை எண்ணி பார்த்து அத்தனை வளையல்கள் நம்ம வந்து போடணும். அதுக்கப்புறமா போடும்போது 2 வளையல் உடஞ்சி போச்சு, உடனே வந்து மனசில் அப்படியே என்னடா வளையல் போடும்போது இப்படி உடஞ்சி போச்சே அப்படின்னு வருத்தப்பட தேவையில்லை. கண்ணாடி வளையல்னா உடைய தான் செய்யும். அதனால் கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. முன்னாடியே பெண்ணின் கைக்கு அளவான 3 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கி வைக்கக்கூடாது. 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி வாங்குங்க. ஏன்னா மாசமாக இருக்கிற பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் பெருத்துக்கிட்டே போவாங்க. அதனால் அந்த கைக்கு அளவான வளையலாக பார்த்து வாங்கணும் ஒன்று. இன்னொன்று, போடும்போது கையில் ஏதாவது இந்த வேஸ்லின் மாதிரி ஏதாவது பொருள் வச்சுக்கோங்க. ஏன்னா கையில் வந்து ரொம்ப போட்டு திணிச்சி போட்டால் அது உள்ள நுழையிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அது என்ன பண்ணோம் அப்படின்னா உடஞ்சி போயிடும். சில பேர் எண்ணெய் அந்த நேரத்தில் தடவி விடுவாங்க. அந்த எண்ணெய் தடவுறதை தவிர்த்துக்கிட்டு இந்த மாதிரி வேஸ்லின் ஏதாவது க்ரீம் வச்சுக்கிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா அது சுலபமாக கைக்கும் போகும், அந்த பெண்ணுக்கும் கை வலிக்காது. கை நிறைய போடணுமா அப்படின்னா அதுதானே சந்தோஷம். ஒரு பெண்ணுக்கு கை நிறைய வளையல்கள் போட்டு அந்த சத்தத்தை அவளும் கேட்கணும், அந்த குழந்தையும் கேட்கணும். அதுக்கப்புறமா நிறைநாழி வச்சு ஏற்றி இறக்குறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குது. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு படி எடுத்துக்கிட்டு அந்த படி நிறைய நெல் கொட்டிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு விளக்கு, அந்த விளக்கு வந்து ஏற்றியும் வைப்பாங்க, சில பேர் நிறை விளக்காகவும் வைப்பாங்க. அதை வந்து அந்த பெண்ணினுடைய தலை, தோள்கள், சடங்குக்கு எப்படி ஏற்றி இறக்குறோம் அந்த மாதிரி ஏற்றி இறக்கி திருஷ்டி கழிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஏற்றி இறக்கிட்டு அதுக்கப்புறமா ஆலங்கரைச்சி சுற்றி போட்டுட்டு அங்கேயே அந்த பெண்ணுக்கு 7 வகையான சாப்பாடு,
கலவை சாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? சக்கரை பொங்கல், புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், பிரியாணி, யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குதோ, புதினா சாதம், மல்லி சாதம், இந்த மாதிரி 7 வகையான சாதங்கள் செய்து அதை பக்கத்தில் கணவனையும் உட்கார வச்சு அந்த கணவன் கையால் அந்த பெண்ணுக்கு ஊட்டி விட சொல்லி, கணவனும் நலுங்கு வைக்கணுமான்னு கேட்டால் வைக்கலாம், அவரும் வளையல் போடலாம். அதனால் கணவனுக்கு இல்லாத உரிமையா? அதனால் அவரை அந்த பெண்ணுக்கு ஊட்டி விட சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அம்மா, மாமியார், நாத்தனார், அக்கா தங்கச்சி இருந்தால் அவங்க எல்லாரும் அந்த பெண்ணுக்கு ஒரு வாய் அந்த சாதத்தை ஊட்டி விடணும். எதனால் அப்படின்னா, ஊட்டச்சத்தான சாப்பாடு அந்த பொண்ணு சாப்பிடணுங்கிறதோட மட்டும் இல்லைங்க, அன்பா இவங்கெல்லாம் ஊட்டி விடும்போது அந்த அன்பிலேயே அவளுக்கு வயிறு நிறைஞ்சு போயிடும். சாப்பாட்டில் வயிறு நிறையுதோ இல்லையோ, நம்ம மேலே இவ்வளோ பேர் அன்பு வச்சிருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அந்த பெண்ணுக்கு தரக்கூடிய விழா தானே இந்த சீமந்த விழா அப்படிங்கிற விழா. இப்படி சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு சந்தோஷமாக அந்த பெண் இருக்கும்போது அவளுக்கு ஆரத்தி எடுக்கணும். ஆரத்தி எடுத்த பிறகு இப்போல்லாம் ஒவ்வொருத்தராக தனித்தனியாக காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது இல்லை. ஏன்னா 7 மாதத்துக்கு மேலே பெண்ணு குனிஞ்சு நிமிர்றதே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால மொத்தமாக எல்லாருக்கும் சேர்த்து ஒரு முறை சபையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து, சில வீடுகளில் பழக்கம் இருக்குது, இந்த முந்தானை இருக்குது இல்லையா, அந்த முந்தானையை இப்படி விரித்து காட்டினா எல்லாரும் அக்ஷதையை அந்த குழந்தைக்கு வயிற்றுலையும் படுற மாதிரி தலையிலையும் படுற மாதிரி அந்த முந்தானையோட சேர்த்து போடுவாங்க. சில வீட்டில் இப்படி கும்பிட்டு குனிஞ்சு வாங்குற வழக்கமும் இருக்குது. அதனால் அந்த அக்ஷதையை அந்த பெண்ணுக்கு எல்லாரும் சேர்ந்து போட்டு சுகப்பிரசவம் ஆகணும், தாயும் சேயும் நலமாக இருக்கணும் அப்படின்னு அந்த பெண்ணை வாழ்த்தணும். நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதாங்க, எங்களுக்கு செய்கிறதுக்கு இவ்வளோ பேரெல்லாம் கிடையாது, நாங்கள் தனியாக தான் இருக்கோம், என் கணவர் மட்டும்தான் இருக்கிறாரு, வேறு நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், இவ்வளோ பேரெல்லாம் வந்து செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலையே படாதீங்க. இப்போ சொன்ன எல்லாமே எளிமையான முறை தான். இதை வீட்டில் கணவனே மனைவிக்கு செய்யலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அதனால் அக்கம் பக்கம் இருக்கிற பெண்கள் யாரை கூப்பிட்டாலும் வருவாங்க. வளகாப்புங்க, பொண்ணுக்கு வந்து 2 வளையல் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னால் மாட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. வர்றவங்கள உறவாக நம்ம நினச்சிக்க வேண்டியதான். உறவுகளால் ஒதுக்கப்பட்டாலும் இந்த விசேஷத்தை ஒரு பெண்ணுக்கு ஒதுக்கி வைக்கக்கூடாது. அவள் மகிழும்படியாக சந்தோஷமாக நம்மளால் என்ன செய்ய முடியுமோ, நம்ம வசதிக்கு என்ன முடியுமோ, கண்ணாடி வளையல் தான் வைர வளையல் போடணும்னு நமக்கு சொல்லலை, அவள் எதில் சந்தோஷப்படுறாளோ அதை செய்து இந்த கர்ப்ப காலத்தை மகிழ்ச்சியாக அந்த பெண்ணுக்கு வந்து நாம் நடத்தி வைக்கணும். இந்த வளகாப்பு அவ்வளோ விசேஷமான ஒரு நிகழ்வு. இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பெண்ணை பூஜை அறைக்கு அழைச்சிட்டு போய் பூஜை அறையில் கர்ப்பரக்ஷாம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு, அம்மா நானும் என் குழந்தையும் சுகமாக இருக்கணும், சுகப்பிரசவம் நடக்க நீ அருள் புரியணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறதுனாலும் சரி, இல்லைன்னா அவங்க வீட்டிலையே இருக்கிறதுனாலும் சரி, இது அவங்களுடைய வசதியை பொறுத்து நடக்கும். சிலர் வந்து வளகாப்பு முடித்து 2 நாள் வீட்டில் தங்கிட்டு நல்ல நேரம் நல்ல நாள் பார்த்து பொண்ணை தங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அதனால தான் 7ஆம் மாதமே வளகாப்பு வைக்கிறது. ஏன்னா அந்த பெண் ட்ராவல் பண்ணணும் இல்லையா, 9ஆம் மாதத்துக்கு மேலே அந்த பெண்ணால் பயணப்படுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால் 7ஆவது மாதத்திலேயே இந்த வளகாப்பு செய்கிறது அப்படிங்கிறத நமக்கு வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வளகாப்பு எப்படி பண்ணணும், என்னெல்லாம் இதுக்கு சாஸ்திர நியதிகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை சார்ந்தவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.